புதுக்கோட்டை திருப்போரூர் அருகே சிறிய ரக விமானங்கள் அடுத்தடுத்து விபத்துக்குள்ளாகி அதன் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. விமானங்கள் விபத்தில் சிக்குவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் நித்யானந்தன் நேரலையில் தரும் தகவல்களை பார்க்கலாம். நித்யானந்தன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்து. சமீப காலமாக சிறிய ரக பயிற்சி விமானங்கள் விபத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பாக புதுக்கோட்டையில் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு சிறிய ரக பயிற்சி விமானம், அதாவது தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது, சாலையில் தரையிறக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நேற்று பிற்பகலுக்கு பிறகாக இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான விமானப்படையினுடைய பயிற்சி விமானம் திருப்போரூர் அருகே இருக்கக்கூடிய உப்பளம் பகுதியில் நேற்று விபத்துக்குள்ளானது. விமானி அதிர்ஷ்டவசமாக பாராசூட் மூலமாக தப்பித்ததன் காரணமாக விமானம் கீழே விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது. இந்த பகுதியில் தொழிலாளர்கள் யாரும் இல்லாத காரணத்தினால் பெருமளவுக்கான விபத்து என்பது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே இதுபோன்ற சிறிய ரக விமானங்கள் விபத்துக்குள்ளாவது என்பது தொடர்கதியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகளவில் சிறிய ரக விமானங்களுடைய விபத்து எண்ணிக்கை என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவே புள்ளி விவரங்கள் கூறுகிறார்கள். ஏனென்றால் சிறிய ரக விமானங்களை பொறுத்தவரை அது பயிற்சிக்காக பயன்படுத்தக்கூடிய விமானங்களாக இருக்கிறது. பயிற்சிக்கு பயன்படுத்துவதும் அதே போல மற்றவர் பயிற்சி எடுக்கக்கூடிய அந்த பைலட்டுக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சி தரக்கூடிய அந்த காலகட்டங்களில் அவை புதியதாக பயிற்சி எடுத்தவர்கள் அதை இயக்குவதும், அதன் பிறகாக பயிற்சிக்கு வந்ததுக்கு பிறகாக அந்த சிறிய ரக விமானங்கள் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டால் அதை உடனடியாக சரி செய்வதோ அல்லது பயிற்சி எடுக்கக்கூடிய பயிற்றுனர் உடனடியாக அதை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சிக்கும் பொழுது கட்டுப்பாட்டை இழக்கும் நேரங்களில் இதுபோன்ற விபத்துக்குள்ளாகிறது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பயிற்சி முறையாக இருப்பதன் காரணமாக உடனடியாக அவர்கள் பாராசூட் மூலமாக உயிர் பிழைத்துக் கொள்கிறார்கள். இது யாரும் இல்லாத ஒரு இடத்தில் இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டதன் காரணமாக உயிரிழப்புகள் இல்லாமல் இருக்கிறது. ஒருவேளை சென்னை போன்ற நகரங்களுக்கு உள்ளாக இதுபோன்ற ஒரு விபத்துகள் ஏற்பட்டால் குறைந்தபட்சம் 100 to 200 பேர் வரை உயிரிழந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. என்றால் இங்கு இந்த சிறிய ரக விமானம் கீழே விழுந்து நொறுங்கி வெடித்த இடத்திலிருந்து சுமார் ஒரு 200 மீட்டர் தொலைவிற்கு முழுவதுமாக இந்த விமானத்துடைய பாகங்கள் சிதறி கிடக்கிறது. காலை முதலே, அதாவது நேற்று இரவு முதலே இந்திய விமானப்படை, அதாவது தாம்பரம் விமானப்படைக்கு சொந்தமான அந்த விமானிகள் எல்லாம் இந்த பகுதிக்கு வந்து அவர்கள் தொடர்ச்சியாகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய ரக அந்த சிதறி கிடக்கக்கூடிய அந்த சில்லுகளை எல்லாம் எடுக்கக்கூடிய பணியில் ஒருபுறம் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மதுபுரத்தில் பார்க்கும் பொழுது சுமார் 15 to 20 அடி ஆழத்திற்கு இந்த விமானம் வந்த வேகத்திற்கு கீழே விழுந்து வெடித்து சிதறியதன் காரணமாக அதனுடைய கருப்பு பெட்டியும் இன்ஜினும், அதாவது அந்த சிறிய ரக விமானத்துடைய இன்ஜினும் புதையுண்டு இருக்கிறது. ஆகவே அந்த புதையுண்ட இடத்திலிருந்து மீட்கக்கூடிய அந்த பணியை தற்பொழுது தொடர்ச்சியாக இந்திய விமானப்படைக்கு சொந்தமானவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஆகவே இந்த பகுதி, திருப்போரூர் பகுதியை பொறுத்தவரை திருப்போரூருடைய முக்கிய இடங்களிலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு தள்ளி வரக்கூடிய இடம் என்பதால் விபத்து பெருமளவிற்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்திருக்கிறது. உப்பு தொழிற்சாலை இருக்கக்கூடிய பகுதியாகவும் இருக்கக்கூடிய இடம் என்பதால் இந்த பகுதியில் விபத்து என்பது பெருமளவிற்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இன்று பிற்பகலுக்கு பிறகாக இந்திய ராணுவத்திற்கு சொந்தமான முக்கிய விமானம் என்பதால் இந்திய ராணுவத்துடைய உயர் அதிகாரிகள் இந்த பகுதிக்கு வந்து ஆய்வு செய்ய இருக்கிறார்கள். ஆய்வு செய்ததற்கு பிறகாக அந்த ஆய்வு அறிக்கையை சிவில் ஏவியேஷன் துறைக்கும் வழங்க இருக்கிறார்கள். ஆகவே சிவில் ஏவியேஷன் துறைக்கு ஏன் இந்த விபத்து ஏற்பட்டது என்று அவர்கள் தகவல் கூற வேண்டும். அதன் பிறகாக இந்திய ராணுவத்திற்கும் ஒவ்வொரு விபத்து ஏற்படும் பொழுதும் எதன் காரணமாக விபத்து ஏற்படுகிறது, தொழில்நுட்ப கோளாறா அல்லது மனித தவறா என்ற கோணத்தில் இந்திய ராணுவமும் விசாரணையில் இறங்குவார்கள். அதற்காக தொடர்ச்சியாக இந்த பகுதியில் எடுக்கக்கூடிய பாகங்கள் அனைத்தையும் தொடர்ச்சியாக புகைப்படம் எடுப்பதும் வீடியோ எடுப்பதுமாகவே இந்திய ராணுவ அந்த விமானப்படையினுடைய சார்ந்த அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். 15 to 20 அடி ஆழம் என்பதால் ஜேசிபியை கொண்டு உள்ளே மேலும் பள்ளம் தோண்டப்பட்டு அதன் பிறகாக அங்கிருந்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டியை தேடுகிறார்கள். அந்த கருப்பு பெட்டி என்பது இறுதியாக விமானம் புறப்பட்ட அந்த 2 மணியிலிருந்து விபத்து நேரிட்ட அந்த 20 நிமிடத்திற்குள்ளாக என்னென்ன அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள், என்னென்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியிருக்கிறார், எந்தெந்த பட்டன்களை அழுத்தியிருக்கிறார், விமானம் எவ்வளவு உயரத்தில் பறந்திருக்கிறது, ஃபியூவல் எரிபொருள் எவ்வளவு இருந்திருக்கிறது, எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் பறந்திருக்கிறது என்பது குறித்தான முழு விவரம் இருக்கும். அதே போல விமானம் பறந்த அந்த இடத்தில் சுற்றி இருக்கக்கூடிய காற்றினுடைய மாறுபாடுகள், காற்றினுடைய திசை வேகம் உள்ளிட்ட அனைத்தும் அதில் பதிவாயிருக்கும். அதே நேரத்தில் விமானி அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தார், விமானத்திலிருந்து எத்தனை நிமிடத்திற்கு முன், விமானம் கீழே விழுந்து நொறுங்குவதற்கு முன்பு எத்தனை நிமிடத்திற்கு முன்பாக பாராசூட் மூலம் விமானி தப்பித்திருக்கிறார், அதன் பிறகாக எத்தனை நிமிடத்திற்குள்ளாக விமானம் கீழே விழுந்திருக்கிறது என்பது குறித்தான அனைத்து பதிவுகளும் அந்த கருப்பு பெட்டியில் தான் இருக்கும். அந்த கருப்பு பெட்டியை தேடக்கூடிய பணியில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான
அந்த அதிகாரிகளும் அந்த தற்போது இருக்கக்கூடிய அந்த விமானப்படை ஊழியர்களும் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் இருவரும் அந்த காட்சிகளை தற்போது காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்வகுமாரும் ரவிக்குமாரும் நமக்கான அந்த காட்சிகளை காண்பித்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக காலை முதலே அந்த கருப்பு பெட்டியை தீவிரமாக தேடி வருகிறார்கள். பொதுமக்களுக்கு இந்த பகுதியில் அனுமதி மறுக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டு பொதுமக்களுக்கு யாரும் அனுமதி கிடையாது என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் சிதறி கிடக்கக்கூடிய அந்த விமானத்துடைய பாகங்களை யாரும் எடுத்து செல்லக்கூடாது என்பதற்காக முழுவதும் ராணுவத்துடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த இடம் சுமார் ஒரு 200 மீட்டர் தொலைவிற்கு முழுவதுமாக ராணுவத்துடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு கருப்பு பெட்டியை தீவிரமாக தேடி வருகிறார்கள். ஒருபுறம் இந்த விமான விபத்து ஒருபுறம் இருக்க, மறுபுறத்தில் சேலத்திலிருந்து புறப்பட்ட அந்த 2 நாட்களுக்கு முன்பாக புறப்பட்ட அந்த பயிற்சி விமானம் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கீரனூர் பகுதியில் அங்கு தரையிறக்கப்பட்டது. ஒருவேளை அங்கும் சாலையில் பெருமளவுக்கான வாகனங்கள் இல்லாத காரணத்தினால் விபத்து என்பது பெருமளவிற்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வாகனங்கள் அதிக அளவில் பயணம் செய்திருந்தால் அங்கும் ஒரு பெரும் விபத்தாக இருந்திருக்கும். அங்கும் விமானி தப்பித்திருக்கிறார். ஆகவே தொடர்ச்சியாக இந்த சிறிய ரக விமானங்கள் விபத்துக்குள்ளாவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து ஓய்வு பெற்ற இந்த விமானப்படை அதிகாரிகளிடம் நாம் விசாரித்த பொழுதும் அவர்கள் கூறக்கூடியது 2 கருத்துக்களை கூறுகிறார்கள். ஒன்று, சிறிய ரக விமானம் என்பது பயிற்சிக்காக வழங்கப்படுவது. ஆகவே அதில் தொழில்நுட்ப கோளாறுகள் சிறிதளவு ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுவது என்பது எப்பயாவது ஒரு முறை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்ற நேரங்களில் அந்த பயிற்றுனரும் பயிற்சி பெறுபவர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் பேசுவதும், அவர்கள் எப்படி செயல்படுகிறார்கள், விமானத்தை எப்படி பறக்க வைக்கிறார்கள் என்பது குறித்தான அதில் இருக்கக்கூடிய சாதுரியம் தான் விமான விபத்தை தவிர்க்கக்கூடிய அளவுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படும் பொழுது யார் நினைத்தாலும் காப்பாற்ற முடியாத ஒரு சூழல் தான் இருக்கும் என்பதையும் ஓய்வு பெற்ற விமானப்படை அதிகாரிகள் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது. ஆகவே தொடர்ச்சியாக மனித கோளாறு என்று ஒருபுறம் பேசுவார்கள், மறுபுறத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்று பேசுவார்கள். எது எப்படியாயினும் இது இந்திய விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் என்பதால் இந்திய விமானப்படை முழுவதுமாகவே அவர்களுடைய விசாரணை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து விடுவார்கள். தவறு நடந்திருந்தால் அடுத்த முறை தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்வார்கள். தவறு நடந்திருக்கும் பட்சத்தில் தண்டனை என்பது விமானப்படைக்கு என தனி நீதிமன்றம் உண்டு. அதே நேரத்தில் ராணுவம் குறித்தான விசாரிப்பதற்கு தனி நீதிமன்றங்கள் டெல்லியில் இருக்கிறது. அங்கு அதற்கான விசாரணை நடைபெறும். லோக்கலில் பொறுத்தவரை தமிழகத்தில் திருப்பூரூர் காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கையும் விமான விபத்து என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் சற்று நேரத்துக்கு முன்பாக திருப்பூருடைய தாசில்தார் இந்த பகுதிக்கு வந்து சரவணன் ஆய்வு செய்ததற்கு பிறகாக இன்று அல்லது நாளை வரை இந்த தேடும் பணி நடைபெறும். உதிரி பாகங்களை எடுத்து வருகிறார்கள். கருப்பு பெட்டியை எடுக்கக்கூடிய பணி நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் யாருக்கும் உயிர் சேதம் ஏற்படவில்லை என்ற தகவலையும் பரிமாறிவிட்டு சென்றிருக்கிறார். ஆகவே ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் காலை முதலே தொடர்ச்சியாக அந்த கருப்பு பெட்டியை தேடக்கூடிய பணியில் முழுவதுமாகவே இந்திய விமானப்படைக்கு சொந்தமான அந்த அதிகாரிகளும் ராணுவத்தினரும் சேர்ந்து இணைந்து அந்த பகுதியில் தேடி வருகிறார்கள். அவர் பெருமளவிற்கான அந்த உதிரி பாகங்கள் சிறிய ரக, அதாவது ஒரு ஸ்கேல் அளவிற்கான 15 சென்டிமீட்டர் ஸ்கேல் அளவிற்கான இருக்கக்கூடிய உதிரி பாகமாக இருந்தாலும் அதை எடுத்து சேமித்து வைத்து தாம்பரம் விமானப்படைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பணியில் திருப்பூரில் தற்போது நடைபெற்று வருகிறது. ஆகவே சிறிய ரக விமானமாக இருந்தாலும் பயிற்றுனர் எப்படி பயிற்சி கொடுக்கிறாரோ அதை பொறுத்தும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்படும் பொழுது யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு விபத்துகள் நேரிடத்தான் செய்யும் என்று உயர் அதிகாரிகளும் கூறக்கூடிய கருத்துக்களாக பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த விமானத்தை பொறுத்தவரை கருப்பு பெட்டியை எடுத்ததுக்கு பிறகாக தான் விசாரணை நடைபெறும். விசாரணைக்கு பிறகாக தான் முழுமையான விவரம் என்னவென்று தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி நித்யானந்தன்.